ஆனால் கையில் இருக்கிறது நெய் மிளகாங்கண்ணா. இதில் இருக்கிறது கும்பசோரை தம்பட்டவரைங்கண்ணா. தம்பட்டவரையிலே செடி இருக்குது, கொடி இருக்குங்கண்ணா. ஓகே, இது என்னங்கண்ணா நெய் மிளகானா என்னங்கண்ணா? ஆனால் நெய் மிளகா அப்படிங்கிறது இந்த பேர்லேயே இருக்குங்கண்ணா. இந்த மிளகாயை நீங்கள் சமைக்கும் போது நெய் வாசம் வருங்கண்ணா. இது ரொம்ப அதிகமான காரம் உள்ள மிளகா. இதை நீங்கள் வந்து குளிர்ச்சியான சூழலில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அதிகமான காய்ப்புகள் எடுக்கும். நம்ம உணவில் அதிகமாக பயன்படுத்திக்கலாங்கண்ணா. மசாலாவில் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கான விதைகள் நீங்கள் தரீங்க? விதைகள் கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா. இது மட்டும் இல்லைங்கண்ணா, இந்த மாதிரி தம்பட்டவரை, சிட்டு சொரை, சிட்டு பரங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 120 வகையான நாட்டு காய்கறி விதைகளை இங்கே காட்சிப்படுத்தி விற்பனைப்படுத்தி. அப்படி தோராயமாக என்னென்ன விதைகள் கொண்டு வந்திருக்கீங்க? ஆனால் தோராயமாக கீரையில் மட்டும் ஒரு 15 ரகம் இருக்குங்கண்ணா. அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, புளிச்சக்கீரை, ஜாம் புளிச்சை, பச்சை புளிச்சை, நாக்பூர் புளிச்சை, இந்த மாதிரி புளிச்சக்கீரையில நிறைய இருக்குங்கண்ணா. அதில் சிகப்பு பாலக்கு, சிகப்பகத்தி, பச்சைக்கத்தி இருக்குங்கண்ணா. அது தாண்டி கத்திரிக்காய். கத்திரிக்காயில் மணப்பாறை, கருப்பு நீளம், பச்சை கத்திரி, முள் கத்திரி காம்போ வச்சுருக்குறோம். அதிலே வந்து வேலூர் முள்கத்திரி இதெல்லாம் இருக்குங்கண்ணா. தட்டைப்பேரு, காராமணி இருக்குங்கண்ணா. மிளகாயில் நெய் மிளகா இருக்குது, சம்பா மிளகா இருக்குது, ஊசி மிளகா இருக்குது, குண்டு மிளகா இருக்குது, பேடகி மிளகா இருக்குங்கண்ணா. அதை தாண்டி வெள்ளரியில் பழ வெள்ளரி, பிஞ்சு வெள்ளரி இருக்குங்கண்ணா. கொத்தவரங்காய், வெண்டைக்காய், சகப்பு வெண்டைக்காய் காம்போ இருக்குங்கண்ணா. மக்காச்சோளத்தில் மஞ்சள் இருக்குது, கருப்பு இருக்குது, வெள்ளை இருக்குங்கண்ணா. அதை தாண்டி சொரக்காயில் மட்டும் பார்த்தீங்கன்னா குண்டு சொரை, பாட்டில் சொரை, நீல சொரை, குடுவ சொரைன்னு சொல்லிட்டு சொரக்காய் ரகங்கள் இருக்குங்கண்ணா. பரங்கிக்காயில் பார்த்தீங்கன்னா 30 கிலோ வரக்கூடிய பரங்கிக்காயிலேருந்து 1 கிலோ காய்க்கக்கூடிய பரங்கிக்காய் வரைக்கும் இருக்குங்கண்ணா. சிட்டு பரங்கியில் தொடங்கி பெரிய பரங்கிக்காய் வரைக்கும் இருக்குங்கண்ணா. அது போக இந்த பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய வெள்ளரி, முலாம்பழம், தர்பூசணி விதைகள் இருக்குங்கண்ணா. ஓகே, இந்த பாரம்பரிய விதைகளை எத்தனை வருஷமா மீட்டு பாதுகாத்துட்டு? ஆனால் 2019 உணவு குறித்த ஒரு அடிப்படை புரிதலில் வேளாண்மைக்குள்ளே வந்தோம்னா, அதுக்கப்புறம் எதில் நம்ம சஸ்டைனபிளாக பண்ண முடியும்னு யோசிக்கும் போது அது நாட்டு விதைகளால் மட்டும்தான் முடியும்னு தோணுச்சுங்கண்ணா. அப்போ துவங்கினது தான். அப்போ ஒரு விதையில தான் துவங்கணும். முதன்னு வெண்டைக்காய், மக்காச்சோளத்தில் துவங்கணும். இப்போ 120க்கும் மேற்பட்ட நாட்டு காய்கறி விதைகளை பயிரிட்டு விதைகளாகவும் காய்கறியாகவும் கொடுத்துட்டு. இது எப்படின்னா உங்களுக்கு நேரில் வந்து விதைகள் வாங்கினா இது போல ஸ்டாலில் தான் தாராளமாக நம்ம தோட்டம் ஒரு 2.5 ஏக்கர் நிலப்பரப்புங்கண்ணா. வந்து தோட்டத்தில் இந்த நாட்டு காய்கறிகளாகவும் வாங்கிக்கலாம், காய்கறிகளுக்கான விதைகளும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம்ண்ணா. எங்கே அமைஞ்சிருக்கு தோட்டம்? தஞ்சாவூருங்கண்ணா. தஞ்சாவூர்லேருந்து 12 கிலோமீட்டர் தெத்துவாசல்பட்டிங்கிற ஊர், புதுக்கோட்டை சாலைங்கண்ணா. என்னோட தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா 63 74 94 35 75. பேர் விஜய்ங்கண்ணா. ஓகே, இது போல பாரம்பரிய ரகம் எல்லாமே இருக்கு. ஆமாங்கண்ணா. மக்களோட ஆதரவு எப்படிங்கண்ணா? ரொம்ப சிறப்பாக இருக்குங்கண்ணா. இது வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் எப்படியும் 2019 கணக்கு பண்ணோன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட விதை திருவிழாக்களில் நம்ம பங்கேற்றிருப்போம். வர மக்களோட ஆர்வம் அதிகரிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. எல்லா மாவட்டங்கள்லையும் இப்போ விதை திருவிழாக்கள் ஒருங்கிணைக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. ரொம்ப சிறப்பான வரவேற்புங்கண்ணா. ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணா. மகிழ்ச்சி, நன்றிங்கண்ணா.